வான் சிறப்போடு நடைபெறுகின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் அறிவியல் விளக்க பொதுக்கூட்ட நிகழ்வின் மதிப்பிற்குரிய தலைவர், தொண்டை மண்டல செயலாளர், தொண்டை தொடர்ந்து செய்து வருகிற தம்பி பிரபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ரிஷிவந்தியம் ஒன்றிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயலாளர் மான தம்பி மணிகண்டன் அவர்களே, அறிவியல் பேரணியை அம்பேத்கர் திடலில் தொடங்கி வைத்திருக்கின்ற ஆரியர் தம்பி பெரியார் மாணவர் கழகத்தை இயக்கி வருகின்ற அதர்மம் மனோஜ் அவர்களே, பேரணியை தொடங்கி வைத்திருக்கின்ற புதுவை மாநில தலைவர் வீரமோகன் அவர்களே, எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர், காலில் நகம் முளைத்த நாள் முதலாகவே தந்தை பெரியாரின் தன்மான கொள்கைகளை வென்றெடுக்க களத்திலும் தளத்திலும் கண்மூடாமல் கடமையாற்றிய கர்மயோகி, பவள விழா கண்டிருக்கின்ற பெரியாரின் மாணாக்கன், எனக்கு தெரிந்து ஆசாபாசங்களுக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டில் ஒரு கொள்கைக்காக மட்டுமே வாழுகிற சாதக பறவை யாரென்றால் கோவை ராமகிருஷ்ணன் என்று வானமும் வழிமொழிகிற இடத்தில் இருக்கின்ற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ராமகிருஷ்ணன் சொன்ன நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை என்னை தொடர்பு கொண்டு எங்கிருந்து வருகிறாய், எப்போது வருகிறாய், உனக்கு பயணச்சீட்டு ஏற்பாடு செய்யட்டுமா என்றெல்லாம் அடிக்கடி அலைபேசியில் தொடர்பு கொண்டு என் பயணத்தை விரைவுபடுத்தி இருக்கின்ற, உறுதி செய்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் எந்த பொறுப்பும் இல்லாதவன், ஆனால் எல்லா பொறுப்பையும் தன் தோளின் மீது ஏற்றி சுமந்து கடமையாற்றுகிற என் பாசத்திற்குரிய தம்பி பொள்ளாச்சி பிரகாஷ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மான தமிழர்களே, மிக நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த கூட்டத்திற்கு அனுமதி நல்கியிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, தீயில் கருகியும் கருகாமல் இருந்த 10 ரூபாய் நோட்டை 500 ரூபாய் கொடுத்து வாங்கிய என் பாச நண்பன், கள்ளக்குறிச்சி என்றாலே என் நினைவுக்கு வருகிற நண்பர் நடராஜன் அவர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, வாலிப தம்பிகளே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் கள்ளக்குறிச்சிக்கு உரையாற்ற வந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் மந்தை மைதானத்தில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை அண்ணன் ராமகிருஷ்ணன் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். பேச பிடித்தமான ஒரு 10 ஊர்களை வரிசைப்படுத்தினால் அதிலே கள்ளக்குறிச்சிக்கும் நான் ஒரு இடம் தருவேன். நான் கூவத் துடிக்கிற குயில் குஞ்சாய், தாபத்துடிக்கிற தளிர்மான் குட்டியாய், பேச துடிக்கிற வானம்பாடியாக என் வாலிப வயதில் கனவுகள் கண்ட காலத்தில் நான் கள்ளக்குறிச்சியில் 1986 உரையாற்ற வந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த அருணாச்சலம், ஒன்றிய செயலாளராக இருந்த பச்சையப்பன், அரசம்பட்டு முத்தையன், சின்ன சேலத்தில் படை நடத்திய பெரியசாமி, இவர்களையெல்லாம் நான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். தந்தை பெரியாரனுடைய தன்மான கொள்கைகளை உள்வாங்கி நடைபோட்ட ஊரில் கள்ளக்குறிச்சிக்கு முக்கியமான இடம் உண்டு. அந்த கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் உரையாற்றுகிற வாய்ப்பை நாஞ்சில் சம்பத் பெற்றிருக்கிறேன். இந்த பெறலரும் பேற்றை எனக்கு தந்திருக்கின்ற அண்ணன் ராமகிருஷ்ணனுக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் லட்சிய தோழர்களுக்கும் எனக்கு முன்னால் மந்திரமா தந்திரமா
என்ற நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டிய அண்ணன் ஆரசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியறிதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது லேசாக வானம் தூறலை போட்டது. ஒரு மழைக்கு தாங்க முடியாதவர்களாக நீங்கள் எழுந்து விட்டீர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தும் என்னுடைய ஆசையில் மழை விழுந்து விட்டதோ என்று கவலைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது மழை ஒத்துழைப்பு தந்திருக்கிறது, ஒத்துழைப்பு தரும் என்றும் நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அறிவியல் பேரணியை கள்ளக்குறிச்சியில் நடத்த வேண்டிய அளவுக்கு மூட நம்பிக்கை மனித சமூகத்தை இன்றைக்கு முடமாக்கி கொண்டு வருகிறது. வாடப்பல புரிந்து வாழ்வை விழலாக்கும் மூடப்பிளக்கத்தை முட்ட வரும் மாடுகளை வண்டியிலே பூட்டி சீர்திருத்த வந்த ஈடற்ற தோழா கண்ணுரங்கு கண்ணுரங்கென்று ஆண் குழந்தையை பாவேந்தன் தாலாட்டினான். சாணிக்கு போட்டுட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி கண்ணுரங்கு நகைத்து நீ கண்ணுரன்று பெண் குழந்தையை தாலாட்டினான் பாவேந்தன். இன்றைக்கு தாலாட்டை யாரும் பாடுவதில்லை. இப்பொழுது அப்படிப்பட்ட தொட்டிலும் இல்லை. அசைகிற தொட்டில் எல்லாம் மாறி இப்பொழுது ஏறி இறங்குகிற தொட்டில் தான் இப்பொழுது தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தால் என்றால் நாக்கு, நாக்கினால் குழந்தையை தாலாட்டுவது. அந்த தாலாட்டு பாடலிலே ஒரு உயர்ந்த நோக்கம் அன்றைக்கு தமிழர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அந்த தாலாட்டின் மூலமாக தாய்மொழியாம் தமிழை குழந்தைக்கு கடத்துகிற வேலையைத்தான் ஒரு தாய் செய்கிறாள் என்பதுதான் தாலாட்டினுடைய மகத்துவம். இன்றைக்கு தாலாட்டு நம்மிடத்திலிருந்து விடைபெற்று விட்டது. நம்முடைய மரபார்ந்த உணவுகள் கூட நாம் இப்பொழுது யாரும் சாப்பிடுவதில்லை. எல்லோரும் இன்றைக்கு ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு நோயாளியாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் காரணம் உண்ணுகிற உணவு மட்டுமல்ல, அவர்கள் எண்ணுகிற எண்ணமும் அதற்கு காரணம் என்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவன் நான். எந்த விதமான ஆசையும் பற்றும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெரியார் தன்னை வருத்தி கொண்டு உழைத்தார். இத்தனைக்கும் அவர் சீமான் வீட்டு பிள்ளை. அவருடைய தந்தை வெங்கடசாமி நாயக்கர் அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தனதானிய வியாபாரம் செய்த மிகப்பெரிய வாணிகர். அவருக்கு தேவையில்லாத வேலை இந்த வேலை. தந்தை பெரியாருடைய வீட்டிலே கதாகாலட்சேபம் நடக்கும், வீட்டில் நடக்கும். கடோர்கஜன் தூது, கண்ணன் தூது, வள்ளி கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் என்று உபன்யாசகர்கள் பெரியாரனுடைய வீட்டின் நடுக்கூடத்தில் உட்கார்ந்து பேசுவார்கள். ஒரு 100 பேர் உட்கார்ந்து அதை கேட்பார்கள். அந்த உபன்யாசகருக்கு தந்தை பெரியாரின் தந்தை வெங்கடசாமி நாயக்கர் அன்றைக்கு பொன்னை பரிசாக கொடுப்பார். பொற்கட்டியை பொன் வாங்கி கொண்டு அன்றைக்கு புராண இதிகாசங்களை பற்றி பெரியாரின் வீட்டில் பேசினார்கள். அதை படிக்கிற பொழுது எனக்கே ஒரு தோன்றும், பெரியாரின் தந்தை காலத்தில் வாழ்ந்திருக்கலாம், பொன்னாவது கிடைத்திருக்கும் என்று. அப்படி பொன் கொடுத்து பேச வைத்தார். அந்த பேச்சை வாலிப வயதில் பெரியார் உள்வாங்கி கொண்டார். அந்த பேச்சில் உண்மை இல்லை, பகுத்தறிவுக்கு முரணான செய்திகள் இருக்கிறதை சரியாக உள்வாங்கி கொண்டார். ஆகவே சின்னஞ்சிறிய வயதிலேயே இந்த நாட்டில் ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதற்கும்
மூடத்தனத்தின் ஆற கால்களை வெட்டி சாய்ப்பதற்கும் இருண்டு கிடக்கிற இதயங்களை விடுவதற்கும் இந்த மண்ணில் அந்த கடமையை செய்வதற்கு யாரும் முன்வராத சூழலில் தானே அந்த சிலுவையை தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக் கொண்டார் பெரியார். பெரியார் அன்றைக்கு அந்த தீயை பற்ற வைக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் இன்னும் வேட்டி கட்டுகிற நிலைமைக்கு கூட வந்திருப்போமா என்று தெரியாது. ஒரு அந்தகாரமும் அறியாமையும் நம்மை அழுத்தி இருக்கும். நம்முடைய அடையாளங்களை எல்லாம் இந்த நாட்டில் வேறு இல்லாமல் சிதைத்திருக்கும். அதை தடுத்ததிலே பெரியாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவர் வெற்றி பெற்றார். எனக்கு தெரிந்து உலகத்தின் பல சிந்தனையாளர்களுடைய வரலாற்றை நாஞ்சில் சம்பத் படித்திருக்கிறேன். நோ தை செல்ஃப், உன்னே நீ எண்ணிப்பார். ஏதென்ஸ் நாட்டு வீதிகளில் வெள்ளமென திரண்ட வாலிபர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சாக்ரட்டிஸ் பேசினான். அவனை நஞ்சு கொடுத்து கொண்டார்கள். இதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றார் இயேசு. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு சமத்துவ சமூகத்தையும் சாந்தியும் சமாதானமுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கு காட்டெருமைகளுக்கு மத்தியிலே போராடினார். நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கல்லால் எறிந்தார்கள். அவருடைய உடம்பில் செத்துப்போன விலங்குகளினுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டார்கள். எந்த சமூக சீர்திருத்தவாதியையும் உலகம் உயிரோடு விட்டு வைத்திருக்கவில்லை, நிம்மதியாகவும் வைத்திருக்கவில்லை. ஆனால் வந்த அறைகூவல்களை, ஆபத்துகளை, சவால்களை, சங்கடங்களை துணிச்சலாக எதிர்கொண்டு விவாதத்தின் மூலமும் கேள்விகளின் மூலமும் தன்னுடைய கருத்தை பரப்புவரை செய்வதில் பெரியார் எந்த நாளும் பின்வாங்கியதில்லை. அவர் ஏகாதிபத்தியங்களுக்கு அவர் சிம்மசுப்பரமாகத்தான் இருந்தார். பெரியாருக்கு மானுடம் மட்டும்தான் முக்கியம். நாஞ்சில் சம்பத்து கூட முழு பகுத்தறிவாளன் இல்லை. ஆனால் பெரியார் ஒரு மானுட பற்றாளர். தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி இருண்டையை பற்றி கவலைப்பட்டவர். தேவலோகத்தை கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர் தந்தை பெரியார். பெரியார் கண்ணை மூடிய அந்த கணத்தில் பெரியாருடைய எதிர் திசையில் இன்றைக்கு பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கான கவிப்பேரரசு கண்ணதாசன் அன்றைக்கு சொன்னான், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவரின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று கண்ணதாசன் பாடினார். அவர்தான் பெரியார். அந்த பெரியாரினுடைய லட்சியங்களை முன்னெடுப்பதற்கு எனக்கு தெரிந்து ஒரு 60 ஆண்டு காலம் உழைத்தவர் கோவை ராமகிருஷ்ணன். அவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் கோவை சித்தாப்பூதரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவரை விடுவிக்க வேண்டும் என்று 1992 இந்த நாஞ்சில் சம்பத் பேசினேன். ஊருக்கு ஒரு ராமகிருஷ்ணன் இருந்திருந்தால் அன்னை தமிழகத்தில் அறியாமை அண்டாமல் தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் இன்றைக்கும் நம்புகிறேன். ஏன் இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டும்? காவல்துறை அனுமதி மறுப்பதிலே நான் உள்நோக்கம் காணவில்லை. ஏனென்றால் சங்கிகள் எங்காவது ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை ஊனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் காலூன்று விட முடியும் என்று காலில்லாத கைவர்கள் நம்புகிறார்கள். அதற்காக இன்றைக்கு அதிகாரத்தின் துணை கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கு தற்பை புல் கொண்டு வந்தவர்கள் அன்றைக்கு கதை சொல்லி
புராண இதிகாச புரட்டுகளை சொல்லி வந்தவர்கள், கடவுளின் பெயரை சொல்லி வந்தவர்கள். எதையும் தமிழ்நாடு ஏற்கவில்லை. ஆகவே அதிகாரத்தின் துணை கொண்டு வருவோம் என்று இந்தியாவின் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற உள்துறை அமைச்சர் அந்த பொறுப்பை இன்றைக்கு செய்வதற்கு அவருடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றவில்லை. காஷ்மீரில், கனிகுலுங்கும் காஷ்மீரில் 370 பிரிவு அகற்றப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு 26 பேர் சுற்றுலா பயணிகள் துடிக்க துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குற்றவாளிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யவில்லை. 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. தொடர்ந்து அசம்பாவிதங்களும் ஆபத்துகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய பூமி அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம், லண்டனுக்கு போக வேண்டிய விமானம் அகமதாபாத்துக்கு அருகிலேயே ஒரு கல்லூரியினுடைய விடுதி கட்டிடத்தில் விழுந்து கண்மூடி கண் திறப்பதற்குள் 265 பேர் இறந்து போனார்கள். எனக்கே இப்பொழுது என் ஆத்திரம் வந்தால் எனக்கு பிடிக்காதவனை ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி விடுவேன் என்றுதான் சொல்லுகிறேன். ஏர் இந்தியா விமானம் யமனை விட மோசமானது. நீங்கள் வந்ததற்கு பிறகு 11 ஆண்டு காலத்தில் எங்கள் இந்தியா இன்றைக்கு பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறது. நீங்கள் கள்ளத்தில் புழுத்த புழுக்கள். உண்மையை ஒரு நாளும் நீங்கள் பேசியதில்லை. ஒரு 11 ஆண்டு கால அவர்களுடைய ஆட்சியை பொதுமக்கள் இந்த நாட்டில் கணக்கிட்டு பார்த்தால் சமூக பொருளாதார அரசியலில் இந்தியா ஜிடிபி என்கிறார்களே, உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 1 இன்ச்சு உயரவில்லை. எல்லா அநியாயங்களையும் இந்த நாட்டில் கூச்சம் இல்லாமல் மட்டுமல்ல, குற்ற உணர்வு இல்லாமல் செய்வார்கள். ஒரு நவம்பர் 8 நெஞ்சை எள்ளும் தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வேக வேகமாக ஆடை மாற்றி ஊருக்கு செல்வதற்கு நான் அணியமாகிற பொழுது சொன்னார்கள் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது இந்த நிமிடத்தில் என்று அறிவித்து விட்டார்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சார்ந்தவன். நான் தஞ்சையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போக வேண்டும். என்னிடத்தில் இருப்பதே 500 ரூபாய் நோட்டு தான். அது செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். சரி, செல்லாது என்று ஏன் அறிவித்தாய் என்று கேட்டால், கள்ளச்சந்தையில் கள்ளப்பணத்தை கட்டுப்படுத்துவதற்கு, பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு 500, 1000 நோட்டை தடை செய்கிறோம் என்று அந்த நோட்டை வெளியிடவில்லை. இந்த வங்கிகளின் வாசலில் ஒரு 1000, 5000 ரூபாய் போட்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் காசை எடுக்க வேண்டும், கள்ளக்குறிச்சியில் இருந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போக வேண்டும் என்றால் வங்கியில் கிடக்கிற ஒரு 7000 எடுக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி வங்கி வாசலில் போய் நின்றால் பணத்தை எடுக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய கட்டுப்பாட்டையும் ஒரு முரட்டுத்தனத்தையும் நாட்டு மக்கள் மீது திணித்து நாட்டு மக்களினுடைய நிம்மதியை சூறையாடினார்கள். 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்றவர்கள், 1000 ரூபாய் நோட்டு ஆகாது என்றவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? 2000 ரூபாய் நோட்டை அச்சடித்து வெளியிட்டு விட்டார்கள். அந்த நோட்டும் பார்க்க பிரமாதமாக இருந்தது. ரோஸ் கலர். யார் வேண்டுமானாலும் தேவைக்கு அடித்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு வசதியான நோட்டை கண்டுபிடித்து அனுப்பினார்கள். கள்ளச்சந்தையிலே பணம் வெள்ளம் போல் புரண்டது. இப்பொழுது 2000 ரூபாய் நோட்டை ரத்து செய்து விட்டார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணான நடவடிக்கைகளில் இறங்கி இந்தியா என்கிற பன்முகத்தன்மை கொண்ட என்னுடைய நாட்டில் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே முத்திரை பதிவு என்று சொல்லி
ஒரு மோசமான கலாச்சாரத்தை நிலை நிறுத்துவதற்கு அதிகாரத்தில் இருந்த பொழுதே செய்துவிட வேண்டும் என்ற ஆசைதான் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக மிகுந்த பிரயாசைப்பட்டு ஒரு IPS பதவியில் ஒரு பெங்களூர் நகரில் கமிஷனராக இருந்த நண்பர் அண்ணாமலை அந்த IPS பதவியை உதறி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். தினசரி ஒரு அறிவிப்பு வெளியிடுவார், ஒரு அதிரடியாக பேசுவார். ஒரு அச்சப்படாத தன்மை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவருடைய அதிரடி நடவடிக்கையினாலே தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. ஆகவே அண்ணாமலையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்க முடியாது என்பதை விட இன்னொரு கட்சியினுடைய தோழமையை கூட நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அச்சம், ஆபத்து டெல்லி எஜமானர்களுக்கு வந்தவுடனே அந்த கட்சியில் இருக்கிற சட்ட திட்டங்களை பொருட்படுத்தாமல் 5 ஆண்டுகள் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்தால்தான் ஒருவர் மாநில தலைவர் ஆக முடியும் என்கிற விதியை கூட கசக்கி தூர எறிந்துவிட்டு என்னுடைய நல்ல நண்பன் நயனார் நாகேந்திரனை இன்றைக்கு பிஜேபி கட்சி தலைவராகிவிட்டார். அவருடைய வேலை திட்டம் என்னவென்று கேட்டேன். வீரவேல் வெற்றிவேல் என்றார். ஏற்கனவே ஒருவன் வேல் யாத்திரை நடத்தினான். அவன் பேரும் எல் முருகன். அவருக்கு மத்திய மந்திரி சபையில் இன்றைக்கு இடம் கிடைத்து விட்டது. அவர் எந்த தொகுதியிலும் நிற்கவில்லை. நிர்மலா சீதாராமன் என்று ஒரு உலக பேரழகி, எல்லா அழகி போட்டிகளிலும் தங்கப்பதக்கம் வாங்கி வருகிற பெருமாட்டி. அவர் என்ன செய்கிறார்? எந்த தொகுதியிலாவது நின்றாரா வென்றாரா என்றால் இல்லை. அவர் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் ஆகிவிட்டார். வெங்காயம் விலை கூடுகிறதே, பூண்டு விலை ஏறுகிறதே என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், நான் வெங்காயமும் சாப்பிடுவதில்லை, பூண்டும் சாப்பிடுவதில்லை. நான் நிர்மலா தேவிக்கு சொல்லுவேன், நீங்கள் வெங்காயம் சாப்பிடுங்கள், கொஞ்சம் பூண்டு சாப்பிடுங்கள், அப்போதாவது உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வருகிறதா என்று பார்ப்போம். இப்பொழுது என்ன ஆயிற்று? பெட்ரோல் விலை ஏறுகிறதே, டீசல் விலை ஏறுகிறது என்றால் நான் பெட்ரோல் கார் உபயோகிப்பதில்லை என்று பதில் சொல்லுகிறார். ஒரு பொறுப்புள்ள இந்தியாவினுடைய நிதியமைச்சர் இப்படி இந்த நாட்டில் முன்னுக்கு பின்புறனாக முட்டாள்தனமாக பேசுகிறார். அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார். எனக்கு தேவை, எனக்கு என்னுடைய 42 லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டிய நிதி 2252 கோடி ரூபாய், இதை தாருங்கள் என்று கேட்டால் தருவதற்கு மறுக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தர முடியாது, நீ இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதியை உனக்கு விடுவிக்க முடியும் என்று. எங்கே? சந்து முனையில் அல்ல, நாடாளுமன்றத்தினுடைய அத்தாணி மண்டபத்தில் நின்று கொண்டு இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்ம பிரதான் சவால் விடுகிறார். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சவால் விடுவது மட்டுமல்ல, 2252 கோடி ரூபாயை விடுவீங்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை uncivilized people, uncultured people யார் பேசுவது? இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். நாங்கள் அன்கல்ச்சர்டா, நாங்கள் அன்சிவிலைசைஸ்டா? எங்களை போல நாகரிகம் உள்ள ஒரு தேசிய இனம் உலகத்தில் எந்த பூவாகத்திலாவது இருக்கிறதா? இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் நாகரிகம் பெற்றவர்கள். எகிப்தில் பிரமிடுகள் தோன்றுவதற்கு முன்னால், சீனாவிலே மதில் சுவர்கள் தோன்றுவதற்கு முன்னால், மெசபடோமியா, யூக்ரிட்டிஸ் நதிகளிலே நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால், சிந்து நதிக்கரையில் நாகரிகம் உருவாகும் முன்னால், காவிரி கரை ஓரத்தில் நாகரிகத்தை உருவாக்கியவர்கள்
உலகத்தில் முதலில் தமிழர்கள் என்பதை வரலாறு நேற்றும் இன்றும் பேசுகிறது. ஆனால் எங்களை நாகரிகமற்ற காட்டுமிராண்டி என்று ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறார், நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். நாங்கள் நாகரிகம் கெட்டவர்களா? அதற்கு உன்னிடத்தில் ஏதாவது தரவு இருக்கிறதா? உனக்கு ஏதாவது நாகரிகம் இருக்கிறதா? நான் விடியற் காலை சென்னை சந்திப்புக்கு வருவதற்கு நேற்று இரவெல்லாம் எனக்கு ஒரு பணி இருந்தது, தூங்கவே இல்லை. அந்த பணி முடிவடையவும் இல்லை. 5 மணிக்கு குளித்து தயாராகி ஆடை மாற்றிக்கொண்டு வாடகை கார் பிடித்து சந்திப்புக்கு வந்து நான் சதாப்தி எக்ஸ்பிரஸில் சேலம் வந்து இறங்கி என்னை தம்பி பிரகாஷ் உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்தான். காலையில் குளித்து விட்டேன். காலை சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளவில்லை. பகலில் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்டோம், நானும் ராமகிருஷ்ணன். சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று பிரகாஷ் சொல்லி இருந்தார். சரி, கூட்டத்துக்கு போகிறோம், குளித்து விட்டு போகலாம் என்று மாலையிலும் ஒரு முறை நான் குளிக்கிறேன். காலையில் ஒரு முறை குளிக்கிறேன், மாலையில் ஒரு முறை குளிக்கிறேன். இத்தனைக்கும் எனக்கு தண்ணீர் வசதி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களில் இருக்கிறதா? இல்லை. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை பொருநெடுதை மேவி ஆறு பல ஓட என்று பாடினான் பாரதி. இப்போது எந்த ஆறும் ஓடவில்லை, நிற்கிறது. எனக்கு உரிய வசதி இல்லை. ஆனாலும் நாஞ்சில் சம்பத் 2 முறை குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, கோதாவரி என்று ஓடுகிற நதிகள் எல்லாமே வெள்ளம் கணக்கில்லாமல் வருகிறது. இப்பொழுது பாகிஸ்தானுக்கு போகிற சிந்து நதியை இவன் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ஆனால் அவர்கள் குளிக்க மாட்டார்கள். காலையிலும் குளிக்க மாட்டார்கள், சாயங்காலமும் குளிக்க மாட்டார்கள், குளிப்பதே இல்லை. என்ன பொறுப்பு என்று கேட்டால் சென்ட்ரல் மினிஸ்டர் என்கிறான். என்ன பொறுப்பு என்று கேட்டால் இந்தியாவினுடைய சபாநாயகர் என்கிறான். ஆனால் குளிப்பதில்லை. சட்டை போட்டு, சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு போட்டு ஏதோ லண்டனில் பிறந்தவது மாதிரி நடிக்கிறான். ஆனால் குளிப்பதில்லை. நாகூர் தர்காவிற்கு ஒரு இஸ்லாமிய தோழர் ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டிருந்தார். அவருடைய மனைவிக்கு புற்றுநோய். ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டிருந்தார். இவருக்கு ஒரு கண்ணாடி பெட்டியில் கொஞ்சம் வளையலை வைத்து வீதி வீதியாக கூவி வியாபாரம் செய்வார். ஒரு நாள் ஒரு 100 ரூபாய், இல்லைவிட்டால் 120 ரூபாய் லாபம் கிடைக்கும். 20 ரூபாய்க்கு கடலை புண்ணாக்கு வாங்கி கொண்டு வருவார். ஒரு கழிவு நீர் போகிற ஒரு சாக்கடைக்கு அருகில் தான் அவர் ஓலை குடிசை வைந்து வாழ்கிறார். மனைவிக்கு புற்றுநோய். அந்த ஆடை கட்டுவதற்கு கூட அவருடைய வீட்டு வாசலில் இடமில்லை. ஒரு தறியை தன்னுடைய வீட்டு வாசலிலே நட்டு வைத்து ஆடை அதில் கட்டி போட்டிருப்பார். நாகூர் தர்காவுக்கு நேர்ந்து விட்டிருக்கிற கடா என்று சொல்லி அவர் புண்ணாக்கு போடுவது போராக அந்த ஊரில் அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் புண்ணாக்கு, இலை, தலை, பருத்தி கொட்டை எல்லாம் அந்த ஆட்டுக்கு கொடுப்பார்கள். அந்த ஆடு சீக்கிரமாகவே வளர்ந்து விட்டது. கழுத்து வரை கொழுத்து கிட்டத்தட்ட இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மாதிரி ஆகிவிட்டது. கிட்ட நெருங்க முடியாது. உணவு வைக்க போனால் குத்தும், முட்டும். உணவு வைக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்போ தான் அவர்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் வச்சுட்டு இருக்க வேணாம், தர்காவில் கொண்டு போய் இந்த உங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி விடுங்கள். நான் வேணுமானா ஒரு வாடகை வேண்டி தர்றேன், ஒரு மினி லாரி தர்றேன், நான் அதுக்குள்ள செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு நண்பர் சொன்னார். மனைவியும் புற்றுநோயிலிருந்து சுகமாக வேண்டும். இவர் சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கடாவை நேர்த்தி கடை நிறைவேற்றுவதற்கு நாகூருக்கு கொண்டு போக ஒரு நண்பர் மினி லாரி கொடுத்து உதவ, அதுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு ஒரு வேலையாள் வேணும்னு தேடின பொழுது கல்வராய மலையிலிருந்தே ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த வேலையை பாருன்னு சொல்லி அவனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் பேசினார். இவன் ஒரு உணவகத்தில் 300 ரூபாய்க்கு வேலை பார்த்தவன் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனான். ஆடு அவுக்கிறதுக்கு போகிறான், நெருங்கி போகிறான். அந்த ஆட்டினுடைய துர்நாற்றம் பொறுக்க முடியாமல் இந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், என்னால் நாற்றம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான்.
அதுக்கு பிறகு ஒரு மலையாளி வந்தான், அவனும் அவுக்க போனான், அவனாலையும் அவுக்க முடியல, நாற்றும் பொறுக்க முடியல. அதற்கு பிறகு ஒரு கன்னடன் வந்தான், ஒரு தெலுங்கன் வந்தான். யாருக்கும் அந்த ஆட்டுக்கு கிட்ட போய் நெருங்கி அவிழ்த்து வண்டியில் ஏற்றுவதற்கு இந்த வாடை பொறுக்க முடியாதுன்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருதான் வந்தான், யோகி ஆதித்யநாத்துக்கு வேண்டிய ஆள். அவனுக்கு 100 ரூபாய்க்கு மேலே அவன் கூலி பானுங்கிறதுல 1000 ரூபான்னு சொன்ன மகிழ்ச்சியோடு வந்தான். ஆடு அவிழ்ப்பதற்கு கிட்ட கிட்ட நெருங்கிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு. ஏன்னா இவன் வாடை ஆட்டுக்கு பொறுக்க முடியல. நீ எங்களை விட மேம்பட்டவனா? நீ பேசுகிற மொழியை விட என்னுடைய மொழி எவ்வளவு உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்னுடைய மொழியினுடைய அழகையும் ஆழத்தையும் பேசினா எனக்கு 5 மணி நேரம் வேணும். உன்னுடைய மொழிக்கு ஏதாவது பாரம்பரியம் இருக்கா? உன்னுடைய மொழியில ஏதாவது எப்பிக் காப்பியம் இருக்கா? உன்னுடைய மொழியில ஏதாவது இரவாத இலக்கியங்கள் இருக்கிறதா? என்னுடைய மொழியில் இருப்பது போன்ற மொழி வளம் உன்னுடைய மொழிக்கு இருக்கிறதா? இல்லை. ஆனா நீங்க எங்களை இப்போ அடிமைப்படுத்த நினைக்கிறீர்கள். உங்களுக்கு ஆத்திரம். ஏன்னா எங்க நாகரிகம் தான் சிந்துவெளியில் இருந்த நாகரிகம். நாஞ்சில் சம்பத்து சொல்லல, ஜான் மார்ஷல் சொல்லிட்டான். இந்த நாட்டில் கால்டுவெல், பிஷப் கால்டுவெல் என்னுடைய மொழிக்கு செவ்வியல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தகுதி அவன் நிறுவிட்டான். இதை சூரிய நாராயண சாஸ்திரியார்ங்கிற பரிதிமார் கலைஞர் நிறுவினார். இதை இந்த நாட்டில் ஆய்வு செய்து அகிலத்திற்கு கொண்டு செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார் மொழிஞாயிறு தேவனையப்பாவாணர். இப்படி ஒரு மொழி இருக்கு, இப்படி ஒரு பண்பாடு இருக்கு, இவன் நமக்கு கட்டுப்பட மறுக்கிறாங்கிற ஆத்திரத்தில் பொறாமையில் இன்னைக்கு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஏய்த்து விட முடியும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஆள் கிடைத்திருக்கிறார். கிண்டி ராஜபவன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அவன் பேர் ரவி. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவன் அந்த வேலையை பார்க்கறது இல்லை. அவன் அம்பேத்கரை சனாதன சிமலுக்குள் அடைக்க பார்க்கிறார். சாதியிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் இது அழகனவே. கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்று வாடிய எங்கள் வள்ளலாரை சனாதன சிமுக்குள் அடைக்க பார்க்கிறார் ஒரு ஆளுநர். இது அவருடைய வேலையே கிடையாது. கால கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லி எங்கள் தென் தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் ஒரு சூழ்கொண்ட புரட்சிக்கு தலைமை தாங்கிய வைகுண்டரை சனாதன சிமுக்குள் அடைக்க பார்க்கிறார். ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிவோடு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வரைந்த அம்பேத்கரை கூட சனாதன சிமுக்குள் அடைப்பதற்கு அவன் எத்தரிக்கிறான். ஆனால் பெரியாரின் சிலையில் கொண்டு போய் காவி கொடியை சுற்றுகிறான். அதற்கு ஒரு ஆளுநர் துணை போகிறார். அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு தயங்குகிறார். பெரியார் பெயரை உச்சரிப்பதற்கு தயங்குகிறார். தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார். இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த ஆளுநர் எந்த ஒரு ஆளுநரும் இருந்ததில்லை. நீங்கள் செய்தித்தாள் படிப்பவராக இருந்தால், தொலைக்காட்சி பார்ப்பதாக இருந்தால், எங்கேயும் இந்த அநியாயம் நடந்ததில்லை. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் தான் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அவருக்கு துணை நிற்போம் என்கிற நிலையில் தான் நாஞ்சில் சம்பத் ஒரு நிலைப்பாட்டை நான் எனக்காக எடுத்துக்கொண்டேன். எங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. இப்போ வந்து எங்க வர்றான்? எங்க முருகண்ட வர்றான். முருகர் மாநாடு அப்படிங்கிறான்.
நீ எதுக்கு முருகன் மாநாடு நடத்துற? தமிழ்நாடு அரசு நடத்துச்சுன்னா நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், அறநிலையத்துறைக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம், எல்லா கோவில்களினுடைய பாதுகாப்பும் பரிபாலிப்பும் எங்கள் கையில் இருக்கிறது, மக்கள் அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதனால முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக ஒரு மாநாடை நாங்கள் பழனியில் நடத்தினோம். 3 நாள் மகாநாடு. இவன் 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் டான்ஸ், 1 மணி நேரம் கூட யாரும் பேசலை. ஒரு அம்மா பேசிச்சு, அந்த அம்மாவுக்கு பேர் தெரியல. அவ முருகனை மறந்துட்டு வேலு நாச்சியாரை பற்றி அது பேசுது. நயனார் நாகேந்திரன் பனி எது, நதி எது, கடல் எது அப்படின்னு மதுரை சோமுக பாட்டை பாடினார். எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல நயனார் நாகேந்திரன் பாடியாவது பிழைச்சிக்கிடுவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. யாரும் உருப்படியாக பேசலை. நீ எதுக்கு நடத்துகிற? சரி, முருகன் மாநாடு நடத்தினியே, அதையாவது தத்துவார்த்தமாக நடத்தினியா? தமிழ் தென்றல் திருவிக்கா சுயமரியாதைக்கத்தின் தாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். முருகன் அல்லது அழகுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் மனிதர்கள் முதலில் மலையில் தான் பிறந்தார்கள். மலையும் மலை சார்ந்த இடமும், அதுக்கு பேர் குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று 4 வகை நிலங்களை பகுத்து வாழ்ந்த வாழ்க்கை தமிழர்களின் வாழ்க்கை. மனிதர்கள் முதலில் மலையில் தான் பிறந்தார்கள். மலை ரொம்ப அழகா இருக்கும். கண்ணனை பாடி பரவுகிற ஒரு ஆழ்வாரே கண்ணனை பார்த்து பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு பாடுற. பச்சை மலை, அதன் உச்சியிலிருந்து உருகி வழிகின்ற வெள்ளி அருவி, துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்கள், பறந்து பறந்து செல்லுகிற பட்டாம்பூச்சிகள், குக்கு குக்கு என்று கூவுகிற குயில்கள். இப்படி மலை அழகாக இருக்கிறது. மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் அதை படைத்த கடவுள் இதை விட எப்படி அழகா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கற்பனையாக ஒரு உருவத்தை கற்பித்து அதற்கு முருகன் என்று பெயரிட்டு தமிழர்கள் வழிபட்டார்கள். இதுதான் வழிபாட்டின் தொடக்கம். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தாங்கிறதெல்லாம் கதை. சிவனுக்கு இதான் வேலை, கண்ணன் முருகனுக்கு மச்சான், இதுவும் கதை. கதையை கட்டி விட்டுட்டான், நம்பி தொலைச்சிட்டோம். இப்ப என்னாச்சு? முருகன் மாநாட்டில் இது யாராவது பேசினீங்களா? முருகன் தமிழ் கடவுள், முத்தமிழில் வைதாரையும் வாழ வைப்போன் என்று பாடியவன். பகழி கூத்தர்னு ஒருவன், அவனுக்கு கடுமையான வயிற்று வலி. அங்கே வர்றான் திருச்செந்தூருக்கு, முருகன்ட்ட வேண்டிக்கிறான். வயிற்று வலி தீர்ந்து விட்டது. அந்த பகழி கூத்தர் என்ன செய்கிறார்? திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ்னு ஒரு நூல் எழுதுகிறார். அற்புதமான நூல். குமர குருவரர், வாய் பேச முடியாத ஊமையவர். அவர் எனக்கு பேச்சு வலிமையை தான் கேட்கிறார். பேச்சு வலிமை வாய்த்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதுகிறார். அந்த நல்லூர் தேவராயர்னு ஒரு ஆளு, அவர் இந்த நாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாடுறார். இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் பெரும்பாலும் பக்தியில் வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாடுவாங்க. கந்த சஷ்டி கவசம் இந்த மாநாட்டில் கும்பலாக இருந்து பாடணும். பாம்பன் சுவாமிகள்னு ஒரு ஆள் இருந்தார். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் உள்ளவர். சென்னைக்கு வந்தார். சென்னையில் தம்புசெட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாகன விபத்தில் சிக்கி கால் முறிஞ்சு போச்சு.
ஜிஹெச் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். மன்ட்ரோ வார்டில் இருந்தார். கால் உடஞ்சி போச்சு, அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்க. அவர் முருகனை பிரார்த்தனை செய்தார். 2 மைல்கள் பறந்து வந்தது அந்த அறைக்கு. அந்த கால் முறிவு சரியாயிற்று. அவர் சண்முக கவசம் பாடினார். பெரிய தமிழ் அறிஞர் மறைமலடிகள் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை. அவருக்கு 22 வயசுல அவருக்கு வயிற்று வலி வந்தது. அவர் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய முருகனை போய், திருவொற்றியூர் முருகன் மும்மணி கோவைன்னு சொல்லி ஒரு கோவை நூல் எழுதினார், பாடினார். அவருடைய வயிற்று வலி தீர்ந்து விட்டது. 74 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். பெரியாரும் அண்ணாவும் முன்னெடுத்த இந்திய எதிர்ப்பு இயக்கத்தில் அவர்கள் அன்றைக்கு தன்னை இணைத்து போட்டு பாடுபட்டார்கள். வாரியார் சுவாமிகள்னு ஒரு ஆள், காங்கேயநல்லூர், வேலூர் மாவட்டம், கனத்த சரீரம், ஊரா போய் முருகன் பெருமே பேசுவார். அவர் பேச்ச கேட்க கேட்க தேன் மாதிரி தித்திக்கும். பேசி முடிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் அப்படின்னு பாடுகிற பொழுது நெஞ்சில் ஒரு ஒரு உணர்வு வந்துடும். கந்தர் அனுபூதியில் உள்ள பாட்டு. கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் எழுதினது. கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் எழுதினது. அந்த மாநாட்டில் அந்த வாரியார் படத்தையாவது திறந்து வச்சிங்களா? திறந்து வைக்கல. பாம்பன் சுவாமிகள் படத்தையாவது திறந்து வச்சிங்களா? இல்லை. குமரகுருவர சுவாமிகளை பற்றியாவது பேசினீங்களா? இல்லை. முருகன் வழிபாடு தமிழ்நாட்டில் எப்படி வேரூன்றியது என்றாவது பேசினீங்களா? அது இங்க மட்டும் இல்லை, கதிர்காமத்திலையும் முருகன் வழிபாடு இருக்கு. கதிர்காமம் இலங்கை, அங்க முருகன் இருக்கான். கேரளாவில் இருக்கான். பெரிய முருகன் மலேசியாவில் இருக்கான். இப்ப ஆத்தூருக்கு பக்கத்துல புத்தரகவுண்டன் பாளையத்துல நேர்மையா சம்பாதிச்ச பணத்துல ஒரு முருகன் எழுந்து நிற்கிறான். முருக வழிபாடு, முருக உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பாடுனா நமக்கு நன்மை கிடைக்கும்னு நம்புகிறவர்கள் இருக்காங்க. திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர்னு ஒரு ஆள், அவர் கொஞ்சம் பலவீனம், கவர்னர் மாதிரி ரொம்ப பலவீனம். எங்கேயாவது சேலையை கண்டா அவருக்கு ஒரு மாதிரி வந்துடும். வாழ்க்கையை அனுபவிக்குதுன்னு முடிவெடுத்து அனுபவிச்சார். ஒரு நாள் வீட்டில் இரவு வரும் பொழுது அவருடைய உடன் பிறந்த தமக்கை கேட்டார், கண்ட கண்ட பெண்களோடு சல்லாசம் செய்வதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேடா, அதுதான் உனக்கு வேணும்னா நீ என்னையும் அனுபவிச்சுக்கோன்னு சொந்த அக்கா சொல்லிட்டான். அந்தால சுயமரியாதை வந்து அக்காவை இப்படி பேசும்படியா நடந்துட்டேனேன்னு சொல்லி உடனடியா திருவண்ணாமலை கோபுரத்துக்கு மேலே ஏறி தற்கொலை செய்து கொள்ளணும்னு கீழே குதிச்சார். முருகன் வந்து அன்னைக்கு அவரை 2 கைனால ஏந்தி காப்பாத்தினான். முருகன் அப்ப ஃப்ரீயா இருந்தான், அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இப்ப தேவையில்லாம இருந்தான். என்னாச்சு, ஏன் தற்கொலை பண்ண அப்படின்னு கேட்டால, இப்படி நடந்துக்கிட்டேன், ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து குதிச்சுட்டேன். சரி நீ என்ன பற்றி பாடுன்னு முருகன் சொன்னான். என்ன படிக்கவே இல்லை, அறிவொளி இயக்கத்தில் கூட சேரல. அப்படியா? சேரல. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன், நான் எப்படி பாட முடியும், ஒன்றுமே படிக்கலையேன்னு சொன்னால முருகன் ஓம் என்கிற பிரணாமந்திரத்தை நாக்கில் எழுதினா உடனடியாக முத்தை தெரு பத்தி திருநகை அத்தைக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுரியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 கத்தது அமரர் மடி வேண 10 தலை தத்த கணைதுண்டு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கிடவிய பச்சை பேல் மெச்சத்தகு பொருள் ரட்சித்தருவது ஒரு நாளைன்னு சரமா பாடிட்டான். இதை தமிழ்நாடு பூரா இருக்கிற கோவில்களில் போய் பாடுறான். நீ முருகன் ஓம்ங்கிற மந்திரத்தில் நாம சமஸ்கிருதத்தில பாடி இருக்கணும், தமிழில் தான் பாடணும்.
அவன் தான் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன்னு பாடுனான். அவருக்கு படத்தையாவது திறந்து வச்சிங்களா மாநாட்டில்? அதுவும் செய்யலை. சரி, அவர் எழுதின ஒரு பாட்டை எவனாவது படிச்சிங்களா? யாவனாவது ஒரு அந்த மாநாட்டில் இந்த பாட்டை படிச்சிங்களா? படிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய்க்கு வராது, உங்களுக்கு அது வசப்படாது. ஏன்னா நீங்க தமிழுக்குரியவர்கள் அல்ல. இந்த நாட்டில் அவங்களுக்கு பெரிய அந்த முருகனை கும்பிடுறது யாரு? இந்த மதத்துக்கு பேர் என்ன? கௌமாரம். அம்பாளை கும்பிடுறது யாரு? சாக்தர்கள். கணபதியை கும்பிடுறது யாரு? காணாபத்தியம். சிவனை கும்பிடுறவன் யாரு? சைவர்கள். கிருஷ்ணனை கும்பிடுறவன் யாரு? வைணவர்கள். இப்படி 6 பிரிவா இருந்த சமயங்களை ஒருதான் ஒன்றாக ஆக்கினான். சமணத்தை எதிர்த்து விவாதத்தின் மூலம் வெற்றி பெற்றான். பௌத்தத்தை இந்த மண்ணிலிருந்து வீழ்த்தினான். அவருக்கு பேர் ஆதிசங்கரர். பெரிய வல்லமை உள்ள ஆள். அவர் தான் இந்தியாவில் 4 இடத்துல மடங்கள் அமைத்தார். அந்த சனாதன சமயத்திற்கு ஒரு அடிப்படையை உருவாக்கியது ஆதிசங்கரர் தான். அந்த ஆதிசங்கரருக்கே காசம் டியூபர்குலோசிஸ் வந்துச்சு. அவர் கர்நாடக மாநிலத்தில் போய் ஒரு சிவன் கோவில சாமி கும்பிட்டால, நீ திருச்செந்தூருக்கு போன்னு அசரீரி சொல்லி திருச்செந்தூருக்கு வந்தாரு. உங்க ஆதிசங்கரருக்கு ஆபத்துனாலே எங்க தமிழ் கடவுள் முருகனைத்தான் தேடி வந்தாகணுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய பக்தி. வந்தார், பாடினார், முருகனை கும்பிட்டார். நன்றி உணர்ச்சிக்காக சுப்பிரமணிய புஜங்கம்னு பாடினார். ஏற்கனவே லலிதா சகஸ்ரநாமம் பாடிய ஆதிசங்கரர், ஏற்கனவே பஜகோவிந்தம் பாடிய ஆதிசங்கரர், ஏற்கனவே கனகதாரா சோஸ்திரம் பாடிய ஆதிசங்கரர். எங்கள் கடவுள் முருகனிடத்தில் போய் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு பாட்டு பாடினார். எதையாவது எந்த பயலாவது இந்த மாநாட்டில் பேசினீங்களா? தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு புஜங்கமும் தெரியாது. நக்குகிற நாய்களுக்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. உங்களுக்கு அரசியல் அரிப்படுத்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா முருக பக்தர்களை கையில் எடுக்கணும்னு நினைச்சுட்டான். நான் சொல்றேன், அப்படி முருகன் இருந்து ஒரு முடிவெடுத்தான்னா முருகனே உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அன்னைக்கு உங்க கதைப்படி எங்க கதை இல்லை, உங்க கதை. நாரதர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் சுப்பிரமணிய சாமியை விட மோசமானவன். அவன் ஒரு மாங்கனியை கொண்டு வர்றான், சிவபெருமான்கிட்ட கொண்டு கொடுக்கறான். சிவபெருமான் அதை வாங்குகிறான். சிவபெருமானுக்கு இது யார்கிட்ட கொடுக்கறது? கணபதியிட்ட கொடுக்கறதா முருகன்கிட்ட கொடுக்கறதான்னு சிவபெருமானுக்கு தெளிவில்லை. உடனே பொண்டாட்டிட்ட அம்பாள்கிட்ட கேட்கறான். இந்த பொண்டாட்டி சொல்ல கேட்டு காரியம் செய்ய தொடங்குறது அதுல இருந்து ஆரம்பிச்சது தான். பொண்டாட்டி ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது. நானே கள்ளக்குறிச்சி முடிச்சுட்டு நாளைக்கு தஞ்சாவூருக்கு போகணுன்னா ட்ரெயின் கிடைக்கலன்னா என்ன செய்யறது, எப்படி போகணுன்னு வழி தெரியும் என் பொண்டாட்டிட்டு தான் கேட்பேன். தப்புன்னு இல்லை. அது மனை சார்ந்து இல்லறத்தில் தலைமை தாங்கிறது அவங்க தான். அவங்க சொல்றதை கேட்கணும். பெண்கள் சொல்ல கேட்கணும். தையல் சொல் கேளேல் அப்படின்னு எழுதி வச்சான் இந்த நாட்டில். தையல் சொல்லு கேட்கணும். ஒரு பெரிய கூட்டம். ஒரு சாமியார் வந்தாரு. பெண்கள் பேச்ச கேட்கிறவங்க எல்லாம் வலது பக்கம் வாருங்கன்னாரு. இந்த கூட்டம் அப்படியே அசைஞ்சு வலது பக்கம் வந்துச்சு. இடது பக்கம் ஒரே ஒரு மருதம் மட்டும் நிற்கிறான். இந்த சாமியார் சொன்னாரு, எல்லாரும் பெண்கள் பேச்சை கேட்கிறேன்னு வலது பக்கம் போயிட்டாங்க, நீ மட்டும் இடது பக்கம் தனியா நிற்கிறியே, உன்னுடைய துணிச்சலை உன்னுடைய பேராண்மையை நான் பாராட்டுகிறேன்னு பாராட்டினார். அப்போ அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, எங்கே போனாலும் கும்பலில் சேராதான்னு என் பொண்டாட்டி என்ன சொல்லி விட்டா, அதனால தான் தனியாக நிற்கிறேன்னு நானா. அம்பாள்கிட்ட சிவபெருமான் கேட்டான். நாரதர் வந்துட்டான், ஒரு மாங்கனியை கொண்டு வந்துட்டான், யாருக்கு கொடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொன்னால அம்பாள் தான் சொன்னான், உலகத்தை எவன் சுற்றி வர்றானோ அவனுக்கு அதை முதல்ல கொடுங்கன்ட்டான்.
இந்த முருகனா தமிழனாச்சா, உழைக்க பிறந்தவனாச்சா, மயில் வாகனத்தை எடுத்துட்டு ஊர் உலகம் பூரா சுத்திட்டான். இந்த கணபதியாச்சா, அவன் ஆளாச்சா, அவன் உலகத்தையே சுத்தலை. சிவபெருமானையும் பார்வதியும் சுத்திட்டு கனியை தாருங்கள்னு கேட்டான், கொடுத்துட்டான். முருகன் நியூயார்க்கில் 2 நாள் இருக்கேன், இவன் அங்கே போகவே இல்லை. கோலாலம்பூரில் 2 நாள் கேம்பு போட்டிருக்கான், இவன் போகவே இல்லை. பெர்லினில் இருக்கான், இவன் அங்கே போகவே இல்லை. கணபதி இங்கேயே உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கான். முருகன் எல்லா இடமும் சுற்றி இழைத்து களைத்து மெலிந்து நலிந்து கருத்து சிறுத்து எல்லா இடமும் சுற்றிட்டோம், மாங்கனி கிடைக்கும்னு வந்து சிவபெருமான் கேட்டால் அது கணபதிக்கு கொடுத்துட்டோம். அவன் உலகத்தையே சுத்தலையே எப்படி கொடுத்தீங்க? அவன்கிட்ட வாகனம் வேற இல்லை, இருந்தாலும் எலி தான் இருக்கு, எலிக்க மேலே ஏறி அவன் எப்படி உலகத்தை சுற்றுவான்? நான் மயில் வாகனத்தில் உலகம் பூரா சுற்றிட்டு வந்துட்டேனேன்னு கேட்டால சிவபெருமான் சொன்னால், தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று அரசியல் சட்டத்தின் 117வது பிரிவு கூறுகிறதுன்றான். அந்த முருகன் சொன்னா, உங்க அரசியல் சட்டத்தை குப்பையில தூக்கி போடுங்க, உங்க ஆதிக்கத்தினுடைய நிழல் கூட படாம நான் இனி வாழ்வேன். ஏன், நான் என்ன நம்புகிறவர்கள் நான் இருக்கிற இடத்துல வந்து கூப்பிடுங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு மலையில ஏறி உட்கார்ந்துட்டான். எங்கள் பண்பாட்டு வரலாற்றுல முதல்ல தனிநாடு கேட்டவன் முருகன் தான். அவன் அப்பொழுதே திராவிடர் கழகத்தில் செயற்குழு உறுப்பினராக இருந்தான். நீ எப்படி மாநாடு நடத்துவ? உனக்கு என்ன நோக்கம் இருக்கு? உன்னுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவானா? போட மாட்டான். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று தெளிவா இருக்கான். என்ன தெளிவுன்னா, அரசியல் வேற வழிபாடு வேற என்பதுல தமிழர்கள் தெளிவா இருக்கான். பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம்னா, நான் பிரஸ்லயே சொன்னேன், பெரிய கூட்டமா? என்ன பெரிய கூட்டம்? தைப்பூசத்திற்கு பழனியில கூடுகிற கூட்டம் கூட்ட முடியுமா உன்னால? சூரசம்காரத்துக்கு திருச்செந்தூர்ல கூடுகிற கூட்டத்தை உன்னால கூட்ட முடியுமா? முருகன் பெருமையை சொல்வதாக இருந்தா ஆகம முறைப்படி தெய்வானையை கல்யாணம் செய்தவன். ஆனா அவன் தான் இந்த நாட்டில் சமூக நீதிக்காக ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபு வள்ளியை காதலித்து மனம் செய்து கொண்டவன். அவன் எங்காடு? நீ எப்படி கொண்டாடலாம்? உனக்கு முருகன் மேலேயோ பக்தி மேலேயோ நம்பிக்கை இருந்தா தைப்பூசத்துக்கு நடந்து வரானே, காலில் செருப்பு போட மாட்டான். தேவக்கோட்டையிலிருந்து பழனி வரைக்கும் நடப்பான். என் தம்பி தான் அவன். காலில் செருப்பில்லாமல் தேவக்கோட்டையில் இருந்து 16 நாட்கள் பழனி வரைக்கும் நடப்பான். ஏண்டா இப்படி நடந்து தொலைக்கிறேன்னு கேட்டேன். மகளுக்கு 31 வயசாயிடுச்சு, 10 பவுன் கூட கையில இல்ல, அவளுக்கு எப்படி கல்யாணம் செய்து வைப்பதுன்னு தெரியல, முருகன்ட ஒரு கோரிக்கை வைக்க போறான்னு சொன்னான். நான் கேட்கிறேன், ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு தாய் சொன்னாள், என்னுடைய மூத்த மகனுக்கு சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, டயாலிசிஸ் செய்வதற்கு கூட என்ற வழி இல்லை, நான் காசிக்கு எங்கே போவேன், அவனை எடுப்பதற்கு முன்னால முருகா நீ என்ன எடுத்துருன்னு கேட்க போனேன். பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வாரம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் பால் காவடி அன்னக்காவடி எடுத்து படை எடுக்கிறார்கள். ஒவ்வொரு பக்தனுக்கு பின்னாலும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. சங்கிகளுக்கு தைரியம் இருந்தா தைப்பூசத்திற்கு செல்லுகிற ஒரு பக்தரை கூப்பிட்டு எதுக்கு வர்றேன்னு கேட்டு அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்காடா? தாராபுரம் வழியா வர்றான், எங்கிருந்து வர்றான்? நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல இருந்து நடந்து வர்றான். தாராபுரத்தில் ஒரு பாய், இஸ்லாமிய தோழன் அன்வர் பாய் வியாபாரம் செய்கிறார். ஒன்றே குலம் என்று பேசுவோம் என்று ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கிறார். 65 பிளக் பாயிண்ட் வச்சிருக்காரு கடைக்கு முன்னாடி. இந்த போன் இருக்கே, இது சார்ஜ் போயிடும், இதுக்கு அடிக்கடி சார்ஜ் ஏத்தணும்.
போனும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, சார்ஜர் கையில் வச்சுக்கணும். நான் தினசரி ஒன்று தொலைச்சிருவேன். சார்ஜரை தங்குற இடத்துல விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் இனி ஒன்று வாங்குவேன். என் பேரனே என்ன சொல்றான், நீ தான் சார்ஜர் சம்பத்தான்னு கேட்குறான். தொலைச்சிடுறேன்னா லட்சக்கணக்காக படையெடுத்து வருகிற பழனி செல்லுகிற பக்தர்களுக்கு ஒரு இஸ்லாமிய தோழ நண்பர் ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்று எழுதி வைத்துவிட்டு, பழனி செல்லக்கூடிய முருக பக்தர்கள் என்னுடைய கடையில் 65 பிளக் பாயிண்ட் இருக்கு, நீங்க சார்ஜ் ஏற்றிக்கிடலான்னு சொல்லி 24 மணி நேரமும் சார்ஜ் ஏற்றுவதற்கு பழனி பக்தர்களுக்கு ஒரு இஸ்லாமிய தோழன் ஏற்பாடு செய்கிறான் என்றால் அதற்கு பெயர்தான் தமிழ்நாடு என்பது இந்த மடச்சாம்பிரான்களுக்கு தெரியல. முருகனை பாடி அருணகிரிநாதர் கூட மயிலேறும் ராவுத்தினேன்னு ஒரு நாள் பாடிட்டார். இதுதான் எங்க வாழ்க்கை முறை. பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவர் அறிவிச்சிட்டார். ஆனால் பெரியாருக்கு வீட்டில தான் திருவிக்கா வந்தா தங்குவார். அவ்வளவு பெரிய வீடு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் அங்கதான் தங்குவார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அங்கதான் தங்குவார். கவர்னர் அங்கதான் தங்குவார். அவ்வளவு பெரிய மாளிகை. பெரியார் விழுந்து விழுந்து உபசரிப்பார். தமிழ் தென்றல் திருவிக்கா வந்து தங்கியிருக்கிறார். காலையில ஈரோட்டில் கரை புரண்டு ஓடுகிற காவிரி ஆற்றுல போய் குளிச்சிட்டு ஈரத்துண்டோட பெரியார் வீட்டுக்கு நடந்து வர்றார். பெரியார் ஒரு தாம்பாளம் நிறைய திருநூறு வச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போ இந்த பூசிக்கோங்கன்னு சொல்றார். உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு திருவிக்கா கேட்டார். என் வீட்டுக்கு விருந்தாக வந்தவனை மனம் கொள்ளாமல் உபசரிப்பது தான் என்னுடைய பண்பாடுன்னு திருநூறு அவங்க கொடுத்தாருடா பெரியார். இங்க வந்தார் பெரியார் வடலூர் சத்தியஞான சபைக்கு. இறந்துட்டார். இப்போ பெரிய அறிஞர் ஊரநடிகள். அவர் தான் அதற்கு பொறுப்பு. ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போனார். இதுதான் வள்ளலார் உட்கார்ந்த இடம், அந்த இடம், இந்த இடம்னு வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாற்றில் சத்தியஞான சபையில வடலூர் அந்த சித்தி வளாகத்துல எங்கெல்லாம் வள்ளலாருக்கு தாக்கம் இருக்கோ எல்லா இடத்தையும் பெரியாருக்கு சுத்தி காமிச்சார். கடைசியில் ஒரு கண்ணாடி வச்சு வள்ளலார் கூப்பிடுவார். உன்னையே நீ பார்த்துக்கொள்னு சொல்றது மாதிரி ஒரு வழிபாடு. அந்த இடத்துக்கு போறதுக்கு போகும் பொழுது அதுல போட்டிருக்கான், புலால் உண்ணுகிறவர்கள் வரக்கூடாது, புலால் உண்ணுகிறவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. அந்த பெரியார் முன்வைத்த கால பின் வச்சுட்டார். என்ன ஆச்சுன்னு ஊரநடிகள் கேட்டார். ஒன்றும் இல்லை. பெரியார் சொன்னார், இங்க புலால் உண்ணுகிறவர்கள் வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு, அதனால நான் வரலன்னார். அப்பந்தான் ஊரநடிகள் சொன்னார், இந்த விதியெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் பெரியாரிலும் பெரியார், உங்களுக்கு இந்த விதி பொருந்தாது வாங்கன்னார். இல்லை, விதின்னு ஒன்று இருந்தால் எல்லாருக்கும் பொதுவானது, நான் வரலன்னார். பெரியார் புலால் விரும்பி சாப்பிடுவார். பெரியாருக்கு விருந்து கொடுக்கணும்னு ஒரு கழகத்தோழருக்கு வேண்டியவன் ஒரு நாளாவது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, பெரியாருக்கு விருந்து கொடுக்கணுடான்னு சொல்லி பெரியாரை கூட்டிகிட்டு போயிட்டான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. அங்கே போனால் பருப்பு பொடி, நெய், புடலங்காய் தவிர புடலங்காய் காரட்டு கூட்டு எல்லாம் வச்சு வத்த குழம்பெல்லாம் வச்சு விருந்து படைச்சார். பாயசம் வச்சுருந்தார். முகம் சுழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். காரில் ஏறிட்டு பெரியாரை கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டியதானே, இதை ஏன்டா விருந்துன்னு வேற சொல்கிறீங்கன்னாரு. அண்ணா ராமகிருஷ்ணன் தான் சொன்னார், 94 வயசு வரைக்கும் ஒரு கோழி திம்பார் பெரியார். அதிக நாள் வாழ்ந்தார். அவருக்கு முன்னாடி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி செத்துட்டார். அவர் இருக்கும் பொழுதே காமராஜர் போயிட்டார். அதிக நாள் பெரியார் வாழ்ந்தார். ஏன்னா சாப்பிட்டதுனாலேன்னு சம்பத்து சொல்ல மாட்டேன், அடுத்தவனுக்காக வாழ்ந்ததுனால் அவர் அதிக நாள் வாழ்ந்தார்.
இந்த தத்தளிக்கிற சமூகத்திற்காக அவர் வாழ்ந்தார். உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேங்கிற கவலையில வாழ்ந்தார். ஒரே நேரத்தில் 8 பதவியை தூக்கி எறிஞ்சார். இதை நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்க செய்வீங்களா? நீங்க கல்யாணம் செய்தையே தேர்தல் பத்திரத்தில் காமிக்கலையே, அவ எவ்வளவு வருத்தப்படுவா. எனக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னா சொல்ல வேண்டாமா? சொல்லலையே. நான் ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்தவன் ஏமாத்திட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு நான் தேடுறேன். அப்படி ஒரு ஸ்டேஷனே இல்லைங்கிறான். ஈரோடு நகரமன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். நீ பூரா ஃப்ராடு, எல்லாம் இன்டர்நேஷனல் ஃப்ராடு. பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறவன் பூரா அவன் கட்சிக்காரன் தான். பிஜேபி கட்சியை பேரே மாத்திரலாம், பாலியல் ஜனதா கட்சின்னு போடலாம். அவ்வளவு பண்றான். ஆந்திராவில் ஒரு கவர்னர் இருந்தான், திவாரின்னு பேரு. உத்தரப்பிரதேசத்திலையும் உத்தரகாண்ட்லையும் முதலமைச்சராக இருந்தான். கொஞ்சம் காயடிச்ச உடனே காயடிச்சு கவர்னர் ஆக்கிடுவானோ. அவன் ஆந்திரா கவர்னர் ஆகிட்டான். வயசானவன், 86 வயசு. ஒரு பத்திரிகையாளர் உள்ள நுழைஞ்சு போயிட்டாரு திடீர்னு கவர்னர் மாளிகைக்குள்ள. 6 பெண்கள் நிர்வாணமா படுத்திருக்க. அவங்க பக்கத்தில் இவன் படுத்திருக்கான் கவர்னர், 86 வயசுல. எவன்டா யோக்கியன்? எங்க பெரியார் யோக்கியன்டா, மானம் உள்ளவன்டா. எதை செய்தாலும் வெளிப்படையா மக்களுக்கு அறிவிச்சிட்டு செய்தான்டா பெரியார். இந்த பையன் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், சிங்கத்தமிழன் சீமா, நீ கைகாட்டி பையன், நீ கைக்கூலி, நீ யாருக்கோ கைக்கூலி பார்க்கிறவன். இப்ப பனை ஏறுறான், அரியணை ஏறணும்னு ஆசைப்பட்டான். நீ சாகிறது வரைக்கும் ஆக முடியாது, இப்ப பனை ஏறுறேங்கிறான். நீ பெரிய யோக்கியன மாதிரி நடிக்கிற. கொடைக்கானல்ல 6.5 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து நாடறிந்தவன், 4 பேருக்கு தெரிஞ்சவன். இந்த விடுமுறை காலத்துல என்னுடைய மகள் அப்பா கொடைக்கானலுக்கு போகணும்னு சொன்னான். போகலான்னு சொன்னேன். நாஞ்சில் சம்பத்து நினைச்ச கொடைக்கானல ஒரு விடுதி முன்பதிவு செய்து என் மகளை அழைச்சிட்டு போக முடியலையே. நீ 6.5 ஏக்கர் கொடைக்கானல் மலையில வாங்கி இருக்கிறியே, உனக்கு ஏதுல வருமானம்? ஏது வருமானம்? நீ பழங்காலத்துல வாங்கி இருக்கிறியே மதுரை மாநகரத்தில் 6.5 கோடி ரூபாய்க்கு சொத்து, ஏதுடா வருமானம்? நீ போய் பெரியாரை குறை சொல்றியா? நீ போய் அண்ணாவை குறை சொல்றியா? நீ போய் திராவிடத்தை குறை சொல்றியா? திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான். இத லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சா எல்லாருக்கும் தெரியும். நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? அப்போ உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கான் அவன். திராவிடத்திற்கு எதிராக பேசு, உள்ள கூலிய வாங்கிக்கோ அப்படின்னு உன்னை பேச வைக்கிறான். கள்ளக்குறிச்சியில சொல்லிட்டு போறேன், இனிமேல் திராவிடத்தை கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது. இது என்ன அநியாயம்? இது சர்வீஸ் பண்றோம், கஷ்டப்படுறோம், எழுதுறோம். இவருக்கு தேவையா? இவருக்கு பவள விழா கண்டவருக்கு எப்படிடா வந்தேன்னு 18 சிவமன்று கூட வண்டி பிடிச்சிட்டு வந்தேங்கிறான். அவன் வண்டியே ஓடாம இருக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இது? உங்கள்கிட்ட எப்படிடா இப்படி காசு சேருது? எங்க தம்பி பிரபாகரனுக்கு அண்ணன் மகனை கொச்சப்படுத்துறான், காப்பி பையங்கிறான் ராஸ்கல். உலகத்தின் மிகச்சிறந்த விடுதலை வீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் பிறகல. சர்வதேச கூட்டு சதியில் சர்வதேச சிங்கள பேரினவாதம் எல்லா நாடுகளிலிருந்து வாங்க ஆயுதத்தை வச்சு எங்கள் தமிழீழத்தின் மீது நீங்கள் ஒரு கல்லை போட்டீர்கள்.
இன்னைக்கு தம்பி பிரபாகரனுக்கு அண்ணன் மகனை காப்பியலி பயலுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னா, மிஸ்டர் சீமான் வார்த்தைகளை அளந்து பேசு, எச்சரிக்கையாக நடந்து கொள். அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை சீண்டிடலாங்கிற பேரால காலத்தில் கருகி போகாத எங்க கொள்கையின் மீது நீ ஒரு காயத்தை ஏற்படுத்தினால் நீ காயப்பட வேண்டியது வரும். நாங்க கொள்கைக்காகத்தான் வாழுகிறோம். இந்த கொள்கை ஒரு நாள் நீர்த்து போகாது. சர்வதேச அரங்குகளில் பெரியார் இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிறார். உலகம் போற்றுகிற பல்கலைக்கழகங்களில் பெரியாருக்கு நாற்காலி இருக்கு. இந்த பெரியாரின் தத்துவம் தான் தமிழர்கள் வாழ்வதற்கான தத்துவம். யாரையும் நோக்கடிக்கணுங்கிறது இல்லை. இப்ப இதெல்லாம் செய்து காட்டின ஆணிக்கு மேல ஏறி நின்னாங்க. ஒரு தாய் கூட வந்து ஏறி நின்றுட்டா. இதை வச்சு நிறைய பேர் பிழப்பு நடத்துறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். இந்த பிரச்சாரத்தை நானே கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் செய்திருக்கேன். மதுவிலக்கு பிரச்சாரம் செய்தேனா, நான் இதுவரைக்கும் ஒரு சொட்டு மது சாப்பிட்டதில்லை. நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது கடற்கரை மீனவர்கள் மது குடித்தவர்கள் குடும்பம் சீரழிகிறதுன்னு 2 பாட்டில், ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பாட்டில் சாராயம் எடுத்துட்டு கடற்கரை கிராமத்தில் போய் அந்த மாணவர் அந்த கிராமத்து பெரியவங்களை உட்கார வச்சு, இதில் இருக்குது சாராயம், இதில் இருக்குது தண்ணி, பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு மண்புழுவை எடுத்து அந்த தண்ணியில் போடுவேன். அந்த மண்புழு தண்ணியில் துள்ளி துள்ளி வரும். அதே மண்புழு எடுத்து சாராயத்தில் போடுவேன். துடிச்சு ஒரு தினம் செத்துடும். அப்போனா அந்த மக்கள்கிட்ட சொல்லுவேன், பார்த்தீங்களா, தண்ணீரில் போட்ட மண்புழு ஒரு பிள்ளையை போல துள்ளி விளையாடிச்சு தண்ணியில், சாராயத்தில் போட்ட துடிச்சு செத்துட்டுன்னு சொன்னேன் பிரச்சாரம். அப்போ ஒரு அந்த சொன்னால் எங்கள் வயிற்றுல நிறைய புழு, அதுக்காகத்தான் நாங்கள் குடிக்கிறோன்ட்டான். இந்த ப்ரொபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தின் மூலம்தான் இந்த சமூகத்தை சீரமைக்க முடியும். இடைக்காலத்தில் நாங்கள் செய்யலை. அதை இப்போ செய்வதற்கு ராமகிருஷ்ணன் முன் வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய முத்தங்கள். நீங்கள் இந்த கடமையை செய்யுங்கள். தமிழகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. நம்ம செய்து ஆகணும். இல்லைன்னா அப்படியே வந்துடுவான், அமுக்கிடுவான், அழுத்திடுவான். எல்லாரும் வெளில போயிட்டான். முதலமைச்சராக இருந்தவன் 4 வருஷம் அவரே வெளில போயிட்டான். பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டான். இப்போ அவங்க கூட தான் கூட்டணி இல்லைங்கிறான். சசிகலா கொடுத்த பதவி எந்த பதவி? சசிகலா காலில் விழுந்துட்டான். நாற்காலிக்குள்ள ஊந்து போறான். காலில் விழுந்துட்டான். இப்போ அமித்ஷா காலில் விழலாம். இப்போ சொல்றான் அந்த காலை விட இந்த கால் நல்லா இருக்குங்கிறான். அதிமுக தொண்டங்காக்குறான், எப்பண்டா சொந்த காலில் நிற்பேன்னு கேட்குறான். நன்றி உணர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, சமகால அரசியலில் தமிழ்நாட்டை எப்படியாவது சாய்க்கணும். ஒரு ஆன்டி இம்பல்சி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குமானா இருக்கும், இருக்கத்தான் செய்யும். எங்கள் திராவிடர் கழக தோழர் மேலே வழக்கு இருக்கு, கைது செய்துட்டாங்க, ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்களே சிறையில் இருக்கான். நான் வருந்துகிறேன், என்னை வருத்துகிறார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டில் ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் உழைக்கிறோம். வேற ஒன்றும் எங்களுக்கு நோக்கம் இல்லை. பெரியார் சீர்திருத்தம் செய்தார், அதை உங்களுக்கு சொல்லி காட்டுறோம், செய்து காட்டுறோம். என் பேர் எனக்கு மார்க்சிம் கார்கின்னு பேர் வச்சேன். 2வது பேருக்கு லியோ டால்ஸ்டாய்னு பேர் வச்சேன். பெரியார்கிட்ட ஒரு குழந்தையை கொண்டு வந்து பேர் வைக்க சொன்னான். பெரியார் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டார். ஆண் குழந்தைன்னா லண்டன்னு வச்சுக்கோன்னாரு. அவன் பேர் வச்ச சங்கடத்திலே போனான். கிழவன்ட பேர் வைக்க சொன்னா ஊர் பேரை வைக்கிறான்னு சங்கடத்தில் போறான்னு பெரியாருக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வாயான்னு கூப்பிட்டாரு. ஓம் பேர் என்னன்னு கேட்டார். விருத்தாசலம்னா. உன்னை பொண்ணு அந்த மாமா பேர் என்னடான்னு கேட்டார். பழனின்னா. நீ ஊரில் உள்ள மோசமான ஊரெல்லாம் வச்சிருக்க, நான் நல்ல ஊரை தான் வச்சிருக்கேன், கொண்டு போடான்ட்டாரு. ஒவ்வொரு கண்ணோட்டத்திலையும் இந்த இனம்
தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு கவலை இருந்தது, கரிசனம் இருந்தது. அதனால இதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு வேள்வி. அண்ணா ராமகிருஷ்ணனை சுற்றி இருக்கிற தம்பிகளையெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் செய்கிறான். எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் எதுவும் செய்கிறதில்லை. அன்ரஸ்டருடைய பயணித்து ஒரு 700 கிலோமீட்டர் பயணம் செய்து பேசிய நாட்கள் உண்டு. நான் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்ததில்லை. ஆனாலும் இதை உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை செய்யணும் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன். உங்களையெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி, உங்கள் மத்தியில் உரையாற்றியதில் மகிழ்ச்சி, உங்களில் சங்கமித்ததில் மகிழ்ச்சி. எந்த கோவிலுக்கும் செல்லுங்கள், போண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் எந்த மதத்தையும் பின்பற்றுங்கள் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மானமும் அறிவும் தான் தமிழர்களுக்கு சொத்து என்று பெரியார் சொன்னார். அதை மட்டும் இழந்து விடாதீர்கள் என்று மட்டும் சொல்லி காலத்தின் நிலை கருதி என் கோலத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.